அதாவது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் எடுத்து தனியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரோலில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலில் இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக அவுட்புட், இந்த லைன் ஃபுல்லாக கிரவுண்டு. நம்ம எல்லா இடத்துக்கும் இன்புட் கொடுத்துடலாம். அவுட்புட் எடுக்க நம்ம அதே கலர் ஒயரையும் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம வால்யூம் கண்ட்ரோல் அவுட்புட்டை இந்த ஐசி போல் கனெக்ட் பண்ணிடலாம். ஐசி போல் ஆடியோ அவுட்புட் எடுக்கும். ஸ்பீக்கர் சைக்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரோ. இந்த வீடியோவில் 5.1 ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்களா பார்ட் 4. நீங்களும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த வீடியோவில் நான் பார்க்காம இருக்கீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட் 3ல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்டில் பேக்கில் எல்லா காம்பனண்ட்டும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து அதாவது டிவிடிலேருந்து வரக்கூடிய 5.1 ஆடியோ இன்புட்டை எடுத்துகிட்டு வந்து கெய்னர் போர்டில் கொடுத்துருப்போம். கெய்னர் போர்டிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிருப்போம். அடுத்து யூஎஸ்பி போர்டிலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு, அதாவது யூஎஸ்பி போர்டில் ஸ்டீரியோ தான் வரும். யூஎஸ்பி போர்டில் வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு, அடுத்து பேக்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டீரியோ அவுட்புட், இந்த 2 அவுட்புட்டையும் எடுத்து வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த சுவிட்சிலேருந்து கனெக்ட் பண்ணி இதிலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த சுவிட்சில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ அவுட்புட்டாக கொடுத்துருப்போம். ஸோ இதிலேருந்து ஆடியோ அவுட்புட்டு பேஸ் டபுள் போர்டுக்கு போகுது. திரும்ப பேஸ் டபுள் அதே ஆடியோ அவுட்புட்டு சரௌண்டிங் போர்டுக்கும் போகுது. திரும்ப இந்த 2 போர்டுலேருந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கிறோம். இதுலேருந்து இருக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு போய் கொடுத்துட்றோம். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான ஆடியோ அவுட்புட்டை ஒன்று மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துட்றோம். அடுத்து இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு, அதாவது சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, ஸோ இந்த 4 சேனல் இதில் வந்து அவுட்புட்டே கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போது அந்த 4 அவுட்புட்டும் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி திரும்ப இதிலேருந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ அதே தான் சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, ஸோ இந்த 4ஐயும் சுவிட்சிலேருந்து அவுட்புட்டை எடுத்து வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து கனெக்ஷன் எடுத்து, அதாவது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் எடுத்து இந்த தனியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரோலில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன எடுக்கணும்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு அண்ட் சப்பு, ஸோ இதுக்கான லைன்லாம் எடுக்கணும். ஸோ இந்த வாரியம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சென்ட்ரு, அதுக்கடுத்து சப்பு. ஸோ இது பார்த்தீங்களா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் நான் இப்போ யூஸ் பண்ணல. இது எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னா நான் அடுத்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் கூட கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நான் அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலில் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த சைடும் அவுட்புட் எடுக்கலாம், இந்த சைடும் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த சைடு அவுட்புட் எடுப்போம். ஏன்னா இந்த சைடு இப்போ சால்ரிங் வைக்க முடியாது, ஒயர் அடியில் மேலே இருக்கிறதுனால. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அவுட்புட்டு, இந்த லைன் ஃபுல்லாக கிரவுண்டு. ஸோ நம்ம இந்த எல்லா லைனுக்கும் காமனாக ஒரு கிரவுண்டு எடுத்துக்கலாம். இந்த 6 லைனுக்கும் தனியாக ஒயர் போட்டுக்கலாம். 7வது ஒரு ஒயர் போட்டு காமனாக ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயர் எடுத்துக்கிட்டேன், சேம் அதே கலர் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு அண்ட் சப்பு, இந்த ஆரஞ்சு கலர் கிரவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் அவுட்புட் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர் இன்புட் கொடுக்குறோமோ அதே கலர் அவுட்புட் எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த சேனலுக்கான நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதே சேனலுக்கான அவுட்புட் எடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கலர்லாம் எந்தெந்த கலர் எந்தெந்த சேனலுக்கு அப்படின்னு. ஸோ அதேமாரி நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது 2 சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சென்ட்ரு அண்ட் சப்பு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோலில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவோம்,
சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டுக்கு இது யூஸ் பண்ணுவோம், சென்டருக்கு இது யூஸ் பண்ணுவோம், அடுத்து சப்புக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதேமாரியே இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த வால்யூம் கண்ட்ரோலெல்லாம் நம்ம இன்புட்டாக கொடுத்துடணும். இதில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின் அவுட்புட்டு, 3வது பின் கிரவுண்டு. ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஃபஸ்ட் பின் நம்ம இன்புட் கொடுத்துக்கணும், 2வது பின்னில் நான் அவுட்புட் எடுக்கணும், அடுத்து 3வது பின்னில் கிரவுண்டு கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இப்போ இன்புட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லா பின்னுக்கும் இன்புட் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து ஆடியோ அவுட்புட் எடுத்து வந்து இந்த தனித்தனி கண்ட்ரோலில் கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிரவுண்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலையும் கிரவுண்டாக கொடுக்கணும். இதுலேருந்து கிரவுண்ட் எடுத்து இதுக்கு கொடுப்போம். ஸோ அடுத்து இதுலேருந்து கிரவுண்ட் இங்கேயும் வரும், அடுத்து இங்கேயும் கிரவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு. ஸோ இந்த 2 வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கிரவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கிரவுண்டு தரணும், அடுத்து இங்கே ஒரு கிரவுண்டு தரணும். அதேமாதிரியே இது ஒரு கிரவுண்டு தரணும், இங்கே ஒரு கிரவுண்டு தரணும். இப்படி தர தேவையில்ல, 2க்கும் காமனாக ஒரே ஒரு கிரவுண்டு கொடுத்தா போதும். இந்த 2க்கும் காமனாக ஒரே ஒரு கிரவுண்டு கொடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா இந்த 4 வால்யூம் கண்ட்ரோலுக்கும் காமனாக ஒரே ஒரு கிரவுண்டு கொடுத்தாச்சு. ஸோ அதே அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் யூஸ் பண்ணி கிரவுண்டு கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணால், ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும். இப்போ நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், இதுலேருந்து நம்ம இப்போ அவுட்புட் எடுக்கணும். ஸோ அவுட்புட் எடுக்க நம்ம அதே கலர் ஒயரை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே இடத்துல எந்தெந்த கலர் எங்கே கொடுத்துருமோ அங்கே நம்ம அவுட்புட் எடுத்தால் போதும். 6 சேனலுக்கு 6 கலரு ஃபைனலாக காமனாக ஒரு கிரவுண்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனி வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கலரு. இப்போ நம்ம என்ன கலர் இன்புட் கொடுத்தோமோ அதே கலர் அவுட்புட் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த அவுட்புட் இப்போ எங்கே போக போகுதுன்னா ஐசி போர்டுக்கு போக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா வால்யூம் கண்ட்ரோல் வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு. ஸோ இது எடுத்து வந்து இந்த ஐசி போர்டு தான் கொடுப்போம். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே STK4141 ஐசி போர்டு கனெக்ட் பண்ண தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டீரியோ போர்டு அப்படியே கொடுத்துருக்காங்க, அந்த பிசி தான் அது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ போர்டு, அடுத்து இது ஒரு ஸ்டீரியோ போர்டு, இது ஒரு ஸ்டீரியோ போர்டு. இதில் 2 சேனல் இருக்குது, இதில் 2 சேனல், இதில் 2 சேனல், மொத்தம் 6 சேனல் இருக்குது. ஸோ நம்ம 6 சேனலுக்கு இன்புட் கொடுத்து 6 சேனலுக்கு அவுட்புட் எடுத்தோமா கனெக்ஷன் முடிஞ்சது. ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட்டெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஒரு இன்புட்டு, இங்கே ஒரு இன்புட்டு, பக்கத்தில் இங்கே ஒரு இன்புட்டு, அடுத்து இங்கே ஒரு இன்புட்டு, அடுத்து இங்கே ஒரு இன்புட்டு, அடுத்து லாஸ்ட் இங்கே ஒரு இன்புட்டு.
அடுத்து இங்கே ஒரு ஸ்பீக்கரில் இங்கொன்று. ஓகே, ஸ்பீக்கர் லைன் 6 லைனு. அடுத்து இங்கே பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும். 24 வோல்ட் டியூவல் பவர் சப்ளை. இந்த நம்ம வால்யூம் கண்ட்ரோல் வரக்கூடிய அவுட்புட்டை இந்த ஐசி போல் இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அவுட்புட் எடுத்து வந்து ஐசி போல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, சென்ட்ரு, அடுத்து சப்பு அண்டு கிரவுண்டு காமனாக நீங்கள் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிரவுண்டு எந்த ஒரு இடத்துல வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த ஐசி போல்லேருந்து நம்ம அவுட்புட்டு, அதாவது ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய லைன் எடுத்துடலாம். ஐசி போலில் ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எடுத்து போய் நம்ம ஸ்பீக்கர் சைக்கிட்ட கனெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம என்னென்ன கலர் இன்புட் கொடுத்துருக்கோமோ அதே கலர்லேயே நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். சரி, அந்த மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் லைன் அவுட்புட் எடுத்துச்சு. ஸோ நான் ஸ்பீக்கர் சைடில் கனெக்ட் பண்ணல. இந்த ஐசி போர்டு இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐசி போர்டில் கூட அவுட்புட் எடுத்து ஸ்பீக்கர் சைட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்பீக்கர் சைட்டில் எந்தெந்த சேனலுக்கு என்னென்ன அவுட்புட் போகுதோ அது மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு ப்ரைஸ் அது மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கேருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட்டை அது வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நம்ம ஒரே ஒரு ஒயர் ஐசி போலேருந்து எடுத்து எல்லா ஸ்பீக்கரும் காமனாக கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. அதாவது ஆடி அவுட்புட் இன்புட் எடுத்து
மாஸ்டர் கண்ட்ரோலெலாம் வால்யூம் கண்ட்ரோலாம் நல்லா கனெக்ட் பண்ணி ஐசி போர்டில் கொடுத்து ஐசி போர்டில் அவுட்புட் எடுத்துட்டோம். ஸோ எல்லா பொருளுக்கும் ஆடியோ இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் நம்ம பவர் சப்ளை மட்டும் கொடுக்கணும். ஐசி போர்டு பவர் சப்ளை தரணும், இந்த 3 போர்டுக்கும் பவர் சப்ளை தரணும், யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை தரணும், அடுத்து 12 வோல்ட் ஃபேனுக்கு பவர் சப்ளை தரணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பவர் சப்ளை தரணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பிட் பண்ணி பவர் சப்ளை போர்டு ரெடி பண்ணணும்.